அவங்க அப்பா பெரிய டேரக்டர். அதனால உடனே எனக்கு டான்ஸ் வந்துருமா, இல்லை என்னால் ஃபைட் பண்ண முடியும்னா பண்ண முடியுமா, குதிரை நான் டக்குன்னு ஏறி உட்காந்து குதிரையில் ஓடுவேன் முடியுமா, இல்லை அந்த ஒரு சின்ன இந்த கன்னை சுற்றுற ஸ்டைல் வருமா, இந்த ஒரு லுக்கில் ஒரு கம்பீரம் இருக்குது. ஓகே, அண்ட் இது எல்லாரோடையும் பண்ண முடியுமான்னு. விஜய் சார் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் சார் கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க போது எப்படி இருப்பார்? ரெண்டுமே ரெண்டு கண்ணு. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற டைமில் பராசக்தின்ற மாதிரி படம் ஒரே டைமில் ரிலீஸ் ஆச்சு. சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ரசிகர்கள் இதை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துன்னு போய் இது கேவலமாக அந்த படம் அவ்வளோதான், இது ஏன் உனக்கு பிடிக்கலன்றதுனால உலகத்துக்கு பிடிக்கக்கூடாதுன்றது கிடையாது. மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். சார் படம் ரிலீஸ் எல்லாம் நன்மைக்கு. யோசிச்சு பாருங்கள், இதை அப்படியே விட்டுட்டு போய் பாருங்க படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது இப்போ அனாவசியமாக அந்த தேன்குள்ள கை விட்ட மாதிரி. தொட்டிலேயே சம்பவம் பண்ணுறவனை கேள்விப்பட்டிருப்ப, அதில் ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் தளபதி. வினோதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னென்னா, செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஐ ஆம் பொதுவாக ஒரு படம் ஒரு சீன் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுப்பாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு டைலாக் கூட இருக்குது. அந்த ரெக்கார்டுன்ற விஷயங்கள் ஸ்டில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு என்ன தோணுச்சு அந்த டைலாக்? இல்லை, எனக்கு ஜென்ரலாக டைலாக் நான் கேட்கணும். ஓகே, எனக்கு படித்து புரிஞ்சுக்கிறதுலாம் கஷ்டம். செட்டில் என்னென்னா நான் முடிஞ்ச வரைக்கும் ஐ ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ராம்ப்டிங் தான். ஏன்னா நான் அது ஐ டோன்ட் டிலே. புரியுது. அந்த ப்ராம்ப்டிங் வாங்கி அப்படிலாம் கேட்டுலாம் இல்லை. அது வரும்போதே அதுக்கான ரியாக்ஷனோடு நான் டெலிவர் இட் ப்ராப்பர்லி. அதனால் மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் அது என்னை அதுக்கு ஓகே பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வினோதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னென்னா, சார் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே. ஓகே, சார் உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, கண்ணாடி எடுத்து இந்த ஃபோனை பார்க்குறீங்க, இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லினே வராது. ஓகே, அப்புறமா ஓகேப்பா கட் பண்ணிக்கோ சொல்லிவிட்டு இப்போ அவரோட கண்ணுக்கு அந்த ஷார்ட்டை வை அப்படின்னோடனே அந்த கண்ணுக்கு ஷார்ட் வச்சு அந்த ஃபோனை காமிக்கிறாங்க. நீங்களாம் நானும் பார்க்கும்போது அதில் அந்த தளபதி இந்த வெற்றி கொண்டான் வருது. எனக்கு அங்கே வேறு பிளாங்க் ஃபோன், நான் அதை வச்சுட்டு என்னத்தை பார்க்கறது? அப்போ உங்களுக்கு அந்த பேர் தான் இருக்குன்னு தெரியுமா சார்? எனக்கு அதான் சொல்கிறாரு அவர். ஓகே, அதில் ஒரு டிஸ்பிளே வரும் சார் இப்போ உங்களுக்கு அப்படின்றாரு. எனக்கு எதுவும் அங்கே வரல, ஏன்னா நான் அதை பார்த்து வேற வியக்கணும். பட் எனக்கு அதை நான் விஜயா இமேஜின் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. கண்டிப்பாக நீ எல்லாம் பெரிய எதிர்பார்ப்பு சார். நீ அந்த டைலாக் பேசிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது. தொட்டிலேயே அப்படின்னா ஏன்னு சம்பவம் பண்ணுறவனை கேள்விப்பட்டிருப்ப, அதில் ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் தளபதி. தொற்றாத ஸ்லைஸ் போட்டுருவாப்புல. அதாவது இது அங்கே அவர் சொல்லும்போது அந்த ஒரு ஃபீல் கூட சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் கேட்குறது இன்னும் தின்னான வருஷம் தான் நீங்கள் கேட்குறது இல்லையா? அது நானும் உங்களை மாதிரி வெயிட்டிங் தேட்டரில் கேட்குறதுக்கு என் வயசு தான். பட் எனக்கே ஆஸ் அ ஒரு ஸ்பெக்டேட்டராக ஒரு வியூவராக நானுமே அங்கே அதை கேட்கணும், ரசிகனாகவே அதை நானும் என்ஜாய் பண்ணணும்னு வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி தான். கண்டிப்பாக சார். என்ன சார் குக் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை சுற்றி நிறைய விஷயம் ட்ரெயிலர்லேயே பார்த்தோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியல, எனக்கு பெருசாக ரோல் அதில் எஸ்டாப்ளிஷ் கிடையாது. எனக்கும் விஜய்க்குமே காம்பினேஷன் இல்லை. ஓகே, அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இது ஒரு இன்ட்ரோ கேரக்டர். அவருக்கு சீனியர், அவர் கூட பணிபுரிஞ்ச ஒரு சீனியர் ஆஃபீஸர்ன்ற மாதிரி அதுதான் எனக்கு சொல்லப்பட்டது. ஸோ மற்றது உங்களை மாதிரி நானும் வெள்ளித்திரையில் காண்கிறேன். கண்டிப்பாக சார். அச்சுனா சார் கூட இதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. புது அனுபவம்ன்றது முதல்ல துணிவு பண்ணும்போது ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. கம் டு ஜனநாயகம் அப்படின்றபோது என்ன முதல் காலம் வந்துச்சு உங்களுக்கு? ஜனநாயகம் அவர் கன்சீவ் பண்ணி அதனுடைய டாக்ஸ் இனிஷியேட் பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு அக்கேஷனில் மீட் பண்ணோம். நான் ஒரு மெஸ்ஸு வச்சுருந்தேன், அதுக்கு வருவார் சாப்பிட. ஒரு ஃபேமிலி மெஸ் ஒன்று வச்சுருந்தோம், சைவ சாப்பாடு கம்ப்ளீட்டாக, மாம்பழம் காமாட்சி மெஸ்ஸுன்ட்டு. அவர் சாப்பிட வருவார். என்ன ஆத்தென்டிக் ஹோம் ஃபுட் அது. வருவார் ரொம்ப வெரி ஃப்ரீக்வெண்ட் வச்சுக்கோங்க வினோத்.
நாங்கள் பேசுவோம். நாங்கள் சினிமாவை கடந்து நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து எப்போ என்னடா கண்ண மூடி ஏந்தா சினிமா அப்படின்ற மாதிரி அது அது இருக்கக்கூடாதுன்றதுனால வெவ்வேறு விஷயங்கள் பற்றி பேசுவோம் நாங்கள். அப்படி ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த அனௌன்ஸ் பண்ண ஒரு படம் இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சரியான மேட்டர் ஒன்று வச்சுருக்கேன், அது நீங்கள் தான் பண்ணணும், நான் வேறு யாரையும் அதுக்கு திங்க் கூட பண்ணலன்னு. அவன் வந்து ஒன்று தெரியும் எனக்கு வந்து வினோத் வந்து இஸ் மச் ஜூனியர் டு மீ, மச் யங்கர் டு மீ இன் ஏஜ். என்ன கண்டிப்பாக அந்த பையன் வந்து ஒரு லூஸ் டாக்கர் இல்லைன்னு தெரியும். நம்ம வந்து சும்மா சாதாரணமாக யாரானு வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவர்கிட்ட நம்ம அட்ரஸும் வாங்கிக்க மாட்டோம். அவரும் நம்மளை சின்சியராக கூப்பிட்றாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பையன் வந்து ஒரு லூஸ் டாக்கர் கிடையாது. ஓகே இஸ் அ வெரி வெரி சின்சியர். சொன்னதை அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் ஆனர்ட் ஸோ ஃபார் ஸோ குட். 3 படம் நெத்தி அடி மாதிரி என்ன. அதில் ஒன்று வந்து அஜித்துக்கு இன்ட்ரடக்ஷன், ஒன்று வந்து இப்போ விஜய்க்கு இன்ட்ரடக்ஷன். அது சான்ஸே இல்லை. ஓகே ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருந்தது. ஏன்னா இது எனக்கு விஜய் நடிக்கலாம் தெரியுமே தவிர நான் விஜய்க்கு சப்போர்ட்டாக இந்த டைலாக் பேசுவேன்னா எனக்கு தெரியாது. ஓகே ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நான் ஒன்றும் வச்சுக்கல. ஓகே அவங்க கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நான் கூப்பிடவே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஷார்ட்டு, ஒரு சலிட் அடிக்கிற ஷார்ட்டு, ஓகே கிளம்புங்க அப்படின்ட்டு. அப்போ தான் கேட்டேன், தம்பியே ஏதோ நல்லதாக வச்சுருக்கேன், ஒன்று நல்லது இதான் நல்லதான்றது கேட்டு இல்லை சார் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 weeks ஒன்றும் சவுண்ட் இல்லை. ஓகே தேவர் பிஸி அதர்வைஸ் இல்லையா. ரைட். அவரோட அந்த விஜயோட அதர் ஆக்டிவிட்டீஸு அண்ட் ஃபர்தராக இதுக்கான முயற்சிகள், இது ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், அது இதுன்னு நிறைய அவங்க ஷூட்டிங்கு அது இதுன்னு போயிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு, சார் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுன்னு வாங்களேன் பண்ணிவிடுவோம் ஒரு விஷயம் அப்படின்னா. சரி போனேன். அப்போ தான் ஜஸ்ட் லெஸ் தென் ஹாஃப் அ டே ஒர்க் முடிட்டு ரொம்ப ரொம்ப எனக்கே வந்து ரொம்ப திருப்தியாக நான் சொல்லிட்டே வினோத் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் நான். ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அஜித்துக்கும் கொடுத்துட்டேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு விஜய்க்கும் கொடுத்துட்டேன். இது ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டாக இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது முன்னாடி. புரியுது. பட் இது இந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக அமைஞ்சு வரும்னு நான் நினைக்கல. அண்ட் ஒன் மோர் விஷயம், ட்ரெய்லர் வரும்போது நாங்களாம் கெஸ் பண்ணிட்டோம் ட்ரெய்லரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சம்மோர் மீம்ஸ் உங்களை பற்றி நிறைய பார்த்தோம். உங்களுக்கு போதும் அந்த கேரக்டரில் வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயம். ஆமாங்க, இந்த மிஸ்டர் ஆனந்தா, புஷி ஆனந்த் அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு முதல்ல என்ன அவரோட ரோல்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அவங்க இதில் சர்க்கிளில் என்ன மாதிரி அவர் ஹவ் இஸ் கனெக்டட்லாம் கூட எனக்கு தெரியாது. யார் அவர்னு கூட எனக்கு தெரியாது பர்சனலாக. நான் ஏன்னா நான் எம் நாட் ஆவர்ட் பொலிட்டிக்கல் ஃபாலோவர் கிடையாது நான். என்ன ஸோ எனக்கு தெரியாது, அதை பற்றின விஷயம் தெரியாது. ஒருத்தன் வந்து எழுதியிருக்கான், புஷி ஆனந்த்ரா அப்படின்ட்டு. இன்னொருத்தன் பின்னாடியே ஒருத்தன் எழுதியிருக்கான், இல்லைடா இது வந்து சம்பந்த அப்பண்டா அப்படின்ட்டு எழுதியிருக்கான். அப்போ தான் நினச்சினேன், ஓகே நம்மளும் பப்ளிக்கில் இருந்தால் இதுதான் போல இருக்கு மரியாதை, வாடா போட இதாக இருக்கும் அப்படின்னு நினச்சினேன். ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஐ மீன் தட் டிபெண்ட்ஸ். நம்மளே இப்போ ஒரு நல்ல கும்பலாக இருக்கக்கூடிய ரங்கநாத் தெருவோ இல்லை எங்கேயோ ஒரு பாரிஸ் கார்னர்லையோ எங்கேயோ பார்க்குறோம், என்ன சரவணா அப்படின்னு கூடுவோம். யாரோ ஒருத்தர் பின்னாடி பார்த்து நம்ம சரவணான்னு நினச்சிருப்போம், இல்லை வேற யாரோ ஒருத்தராக இருப்பார். ஓகே, அந்த மாதிரி தான். கம்மிங் டு தெரி அப்படின்ற பாயிண்ட்ல படம் ரீரிலீஸ் ஆக போகுது சார். விரல் எக்ஸ்பெக்டிங் எவ்வளோ தடவை டிவிலையும் தேட்டரில் பார்த்தாலும் திருப்பி அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஒன்று வருது. விஜயகுமார் என்ற பேரில் எப்படி இருந்துச்சு முதல் கால் தெரிக்கு? எப்படி வந்துச்சு? ஜீவா ரவி சார் இருக்காரு. ஆமாம் ஆமாம், அவங்க தான் வந்து ரொம்ப ஒரு இது வந்து அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தேங்க்யூம் எவர். ஓகே, பண்ணினே இருக்கலாம், தேங்க் பண்ணே இருக்கலாம். அவர் வந்து அவரோட நடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது ஒரு அந்தகாரம்னு ஒரு படத்தில். ஓகே, அப்போ அவர் வந்து சார் ஸ்டில் எடுத்துக்கிட்டா அப்படின்னாரு. ஆனால் எல்லாம் செல்ஃபி தான் எடுத்துக்கிறாங்க, இவருன்னு என்ன தனியாக ஒரு என்னென்ன சார் தனியாக எடுக்கிறீங்க, வாங்க சார் 2 பேரும் எடுத்துக்கலான்னு. இல்லை நான் அவங்கள மட்டும் எடுத்துக்கணுன்னாரு. எனக்கு வந்து இந்த போய் அப்ரோச் பண்ணுறதெல்லாம் தெரியாது. அதனால் நான் பெருசாக யாரையும்லாம் நான் கேட்டது கிடையாது, எனக்கு சான்ஸ் கொடுன்ட்டு. நான் ரொம்ப க்ளோஸாக கேட்டது வந்து அழகன் பெருமாள்கிட்ட கேட்டிருக்கேன், ரவிக்குமார் சார்கிட்ட கேட்டிருக்கேன், அப்புறம் வினோத்கிட்ட கேட்டிருக்கேன். இவ்வளோதான். நான் ரொம்ப எனக்கு வந்து க்ளோஸாக இருக்கணும். புரியுது. தே ஆர் லைக் மை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஒரு வைப்பில் இருக்காங்க. ரவிக்குமார் சார்லாம் எங்கள் சித்தப்போட கிளாஸ்மேட்டு.
ஓகே. நல்லா வந்து ஒரு சின்ன கனெக்ஷனில் நான் அப்படி கேட்பேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னு. எங்கள் பிஸ்தா படம் பண்ணும்போதெல்லாம் அவர்கிட்ட அந்த மாதிரிலாம் நான் போய் லைவாக உட்காந்து எனக்கு கற்றுக்கணும்னு ஆசை, சினிமா கற்றுக்கணும்னு ஆசை இல்லை. பட்டு இவர் வந்து திடீர்னு நான் அவங்கள ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னோடனே சரி சார் எடுத்துங்க அப்படின்ட்டேன். எடுத்துக்கிட்டாரு. நாங்கள் மட்டுக்கு ஏதோ எங்கள் ஷார்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு அந்தகாரம் டைரக்டர் விக்னராஜன் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு 10 மினிட்ஸில் வந்து சொன்னார், சார் நாளைக்கு உங்களை வந்து டெஸ்ட் ஷூட்டுக்கு கூப்பிடுவாங்க அட்லி ஆஃபீஸ்லேருந்துன்னாரு. எனக்கு அட்லி வந்து யாருன்னே முதல்ல தெரியாது. பட் ராஜாராணி படம் பண்ணவர் சார் அப்படின்னாங்க. ராஜாராணி படம் நான் பார்த்துருக்கேன். அதனால் ஓஹோ அது போய் நான் சார் நல்லா பண்ணியிருக்கான் சார். நான் அவ்வளோதான், எனக்குலாம் சினிமா நாலேஜ்லாம் அவ்வளோதான். நம்ம வந்து அதெல்லாம் தாண்டிலாம் ரொம்ப சினிமா நாலேஜ் கிடையாது. போனேன், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டைலாக் ஒன்று கொடுத்தாங்க, பேசினேன். இன்னொரு டைலாக் வேறு ஒரு அங்கிள் கேரக்டருக்கு ஒன்று கொடுத்தாங்க, வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது பண்ணேன். ஓகே சார் சொல்லி அனுப்புகிறோம் சார்ட்டாங்க. ஆனஸ்டாக அதை பற்றிலாம் நான் மறந்தாச்சு. திடீர்னுட்டு நாங்கள்லாம் எங்கள் ஃபேமிலி வந்து நாங்கள்லாம் வழக்கமாக வருஷம் குற்றாலம் போவோம் சீசனுக்கு. இப்போ இருக்கேன், தானு சார் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, தம்பி நீ நம்ம படத்தில் நடிக்கிறேன்னு பசங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா அப்படின்னு. நான் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே. உனக்கு என்னப்பா நான் என்ன அது மாதிரி என்ன ரெமுனரேஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாரு. சார் அப்பா எங்கள் பக்கத்தில் தான் இருக்கார், உங்கள்கிட்ட நான் ரெமுனரேஷன் எதாவது வாயை திறந்ததுனால இப்படியே என்னை விட்டுட்டு சரி எல்லோரும் சென்னை கிளம்பி வந்துடுவாங்க, திரும்பி வரது கூட ரயில் டிக்கெட்டு காசு இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ க்ளோஸ். நான்லாம் எதுவும் கேட்கக்கூடாது சார், நீங்கள் இன்னும் டிசைட் பண்ணியிருப்பீங்க. செம்மையாக அழகாக he did a good remuneration 10 days. போனதுலேருந்து அட்லி விஜய் ஏற்கனவே எனக்கு உதயால பழக்கன்றதுனால விஜயோட நல்ல ஜுவல் ஆச்சு. அட்லியும் நல்ல ஒரு சிங்க்கு. இது ஒரு சைக்கலாஜிக்கல் சமாச்சாரம். இப்போ ஒருத்தர் வந்தாருன்னா அவர் வரும்போதே இல்லை அப்படியே மூஞ்சின்னு வச்சுட்டு நீங்கள் அவர் வந்து எங்கே சார் சிரிக்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மூஞ்சியை சிரிக்காமல் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க போச்சு. இஃப் யூ வாண்ட் him to laugh or smile or something like that, அவரோட கூடவே நீங்கள் இஃப் யூ கேன் ஜுவல் இல்லை அப்படியே இழைஞ்சு போனால் அது சாதாரண வேலை வாங்கிடலாம். அட்லீட்டெல்லாம் அந்த மேக் இருக்குது. அது நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். சொல்லியிருக்கேன் ஒரு இன்டர்வியூவில், இது ரெண்டுமே அரண்டவாளுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கே சொல்லியிருப்பேன். பிகாஸ் அந்த அளவுக்கு தே என்ஜாய். சீரியஸ்னஸ் டுவர்ட்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது, ஓகேவா. ஷார்ட் முடிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் அதை வேடிக்கை பார்க்குறாங்க இந்த மானிட்டரில். பார்க்கும்போது ககன்னு சிரிச்சுண்டு. எனக்கு வந்து அதெல்லாம் வந்து என் தம்பி பண்ணால் எப்படி இருக்கும், என்ன உனக்கு நடிக்கவே தெரியலடா அப்படின்னு என் தம்பி சொன்னாலும் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஐ ஃபெல்ட். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் தட் ஐ ஸ்டில் கேரி. ஐம் 60. ஓகே, எனக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அந்த படம். உதயா வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஐ ஸ்டில் கேரி தட் மெமரி. பிகாஸ் இட்ஸ் நாட் தட் விஜயோட நடித்தோம் அப்படின்னு விஜய் இவ்வளோ பெரிய ஆளாக வருவார்னு எனக்கு தெரியாது நான் உதயா பண்ணும்போது தான். ஓகே, ஃபெலோ பர்சன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தானே அவரும் அப்படி தான் நம்ம கூட பழகினார். லக்கிலி ஹீ டிட் நாட் டிஸ்டன்ட் மீ, ஒரு ப்ரொடியூசரோட சன்னுப்பா, ஐயோ சார் என்ன சார் அப்படின்னு அந்த எதுவுமே கிடையாது எங்களுக்குள்ள. லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டில் ஒரு யங்கஸ்ட் பிரதர், ஒரு இன்னும் சூட்டியான பிரதர் ஒருத்தர் இருக்கான். விஜய்லாம் வந்து வெரி சைலண்ட், வெரி குவாய்ட். பட் ஒன்ஸ் ஹி மூவ்ஸ் வித் யூ தென் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒரு என்ட்ரி அழகாக கிடச்சி அதனுடைய க்ரோத் வந்து அது எனக்கு இவ்வளோ தூரம் பேர் வாங்கி கொடுத்தது. தெரியல, இவன் மட்டும் க்ளீனாக சொன்னான் அட்லி. நான் அட்லிகிட்ட கேட்டேன், 10 நாள் ஷூட்டிங் தம்பி, கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரே ஒரு வரி டைலாக், ஆக்சுவலாக 2 வரி வரும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வரும். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து என் பேர் ராமகிருஷ்ணன் அப்படின்னு வரும், அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வரும். இவ்வளோதான், இது 2 தான். ஓகே, அப்படியே ஒன்றுமே டைலாக் வச்சுப்பியா அப்படின்னு கேட்டனால ஃபிலிமில் வருமானு. சார் இந்த படத்தில் ஒரு 3 பேர், விஜய் சாருக்கு வந்து ஒரு பேர், இதுக்கு தவிர 3 பேருக்கு பேர் வரும். ஒன்று மகேந்திரன் சார், இன்னொன்று ராஜேந்திரன் சார். நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி இன்னி வரைக்கும் தெரியும், பேசப்படுது. எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். நிறைய பேர் செல்ஃபி எடுக்கும் போதெல்லாம், சார் தெரியல என்ன சார் அப்படி பேசுகிறீங்க, நீங்கள் அவன் கண்ணில் பேசி நல்ல ஸ்கோர் பண்ணிட்டீங்க சார்.
எங்கள் அப்பா இல்லாமல் அப்படி தான் சார். அவங்க உங்கள் வீட்டு ஸ்ட்ரிக்ட்னஸை பேசுவாங்க. ம். ஏன்னா ஒரு பீரியடில் அலைப்பாயும் போது எங்கள் அப்பாவை பேசினாங்க எல்லாரும். ஐயோ அப்படியே சார் எங்கள் வீட்டில் அப்படி தான் சார். சொல்ல மறந்த கதையில் ஒரு மாமனாராக சேரன் மாமனாராக பண்ணும்போதும் அப்படியே தான் சொன்னாங்க எங்கள் அப்பாவை. ஐயோ எங்கள் மாமனார் அப்படி தான் அப்படின்ட்டு. இது அவங்கள அசோசியேட் பண்ணிக்கிறது அந்த படத்தோடு. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ அந்த சீன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் விஜய் சாரோட ஃபைட் சீக்வன்ஸும் நீங்கள் அந்த பார்த்துருக்கீங்க. ஆமாம். டான்ஸ் பயங்கரமாக ஆடுவாருன்னு தெரியும் சார். எப்படி ஸ்டண்ட்ஸில் எப்படி பண்ணுங்க? ஐயோ அது நான் ஒரே ஒரு இது வாசகம் சொன்னேன். நான் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொன்னேன்னா, இந்த பரங்கிமலை டு இமயமலை சும்மா போக முடியாது, ஓகேவா? அது உழைக்கணும். அவங்க அப்பா பெரிய டைரக்டர், அதனால உடனே எனக்கு டான்ஸ் வந்துருமா? இல்லை என்னால் ஃபைட் பண்ண முடியும், என்ன பண்ண முடியுமா? குதிரை நாங்கள் டக்குன்னு ஏறி உட்காந்து குதிரையில் ஓடுவேன் நம்ம முடியுமா? இல்லை அந்த ஒரு சின்னத கன்னை சுற்றுற ஸ்டைல் வருமா? அதெல்லாம் வந்து ஷுட் ஹவ் ப்ராக்டிஸ்ட் நியூமரஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். நம்ம பார்க்குறது அவுட்புட் தான், அது பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருந்திருக்குன்றது அந்த ஜீவன் அவனுக்கு, அந்த பையனுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். அந்த ஒரு சாம் இருக்குது, அந்த ஒரு ஃபேஸில் வந்து அந்த ஒரு சாம் இருக்குது, அந்த ஒரு லுக்கில் ஒரு கம்பீரம் இருக்குது. ஓகே, எல்லாருக்குமே வந்து தன்னை அப்படியே நேராக போய் விஜயோட அசோசியேட் பண்ணிக்க முடியும். இவன் என் தம்பிடா, இவன் என் அண்ணன்டா, இது வந்து என் சித்தப்பாடா அப்படின்னு அந்த குட்டி பசங்க இது எல்லாமே வந்து தேர் ஏபிள் டு கொண்டாடு ஃபைஹினும் அப்படின்னா அது ஒரு பெரிய செலிப்ரேஷன். ரைட். அண்டு அஜித் சார், விஜய் சார் ஒரு பக்கம் இருந்தாலும் அஜித் சார் கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க போது எப்படி இருப்பார்? ஜம் ரெண்டுமே ரெண்டு கண்ணு. நான் சொல்கிறேன், எனக்கு ஏன்னா 2 பேர்ட்டோடையும் நான் மூவ் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 பேரையும் ரொம்ப நான் டெய்லியெலாம் பேசுறது கிடையாது, சும்மா அப்படி கூப்பிட்டு பேசுறது அதெல்லாம் வந்து நான்சென்ஸ். நான் வந்து அந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு ஒன்றும் பெருசாக நம்மளால் அவங்களுக்கு எந்த வேலையும் பண்ணி கொடுக்க முடியாதுன்றப்போ நம்ம ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு போய் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது இல்லை. டெய்லியெலாம் கிடையாது. எங்கே மீட் பண்ணாலும் ஒரு மரியாதை நிமித்தம் 2 பேருக்கு பரஸ்பர மரியாதை உண்டு. ஓகே, 2 கேரக்டர்ஸுமே, அஜித்தாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும், 2 கேரக்டர்ஸுமே அந்த ஒரு ரிசீவிங்கிறது, ஒரு நம்மளை வந்து அரவணைச்சிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, கேக் வாக் மாதிரி அப்படியே ஜாலியாக அப்படி இருக்கும். அதில் ஒன்று சிரமப்பட்டு அவங்க போய் வாங்கன்ற அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸே இருக்காது, நேச்சுரல் 2 பேருமே. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சார். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நான் நினைக்கிறேன் அது வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தீஸ் 2 பீப்புள் அதை பியாண்ட் சினிமா தே வெல்கம் திஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் இது எல்லாரோடையும் பண்ண முடியுமான்னு எல்லாரோடையும் பண்ணுறது இது சிரமம். பிகாஸ் அட்வான்டேஜ் எடுத்துட்டுருவாங்க. ஓகேவா? நான் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் நேராக விஜய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, எனக்கு கொஞ்சம் டேட்ஸ் தெரியாதுன்னு கேட்டால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அதை நம்ம அவரோட இதை வந்து அண்டியோ அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. ஓகே, எடுத்துக்காமல் இருக்கிற வரைக்கும் அவரை நம்ம நல்ல ரெஸ்பெக்டில் இது பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். வைசி வருஷா அவரும் நம்மளை நல்லா மதிச்சு வந்துருக்காருன்னு அர்த்தம். கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்றதெல்லாம் அதெல்லாம் அடுத்தது. ஒருவேளை ஏன் சார் நீங்கள் கேட்கலன்னு கூட கேட்கலாம். இது வரைக்கும் நான் ஒரு ஸ்டில்லு கூட கேட்டது கிடையாது. ஓகே, 2 பேர்ட்டையுமே கேட்டது கிடையாது. அஜித்தையும் கேட்டது கிடையாது, விஜய்ட்டையும் கேட்டது கிடையாது. யார்ட்டையுமே எந்த ஆர்டிஸ்ட்டையும் நான் ஸ்டில் எடுத்துனது இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட ஸ்டில் எடுத்துனது வந்து லெஜண்ட் சரவணா சார். அவர் வந்து நான் உங்கள் கூட எடுத்துனே அவனை நீங்கள் வாங்கன்னு அவர் ஃபோர்ஸ் பண்ணார். ஓகே, அதனால் சொன்னால் அவர்கிட்ட சார் நான் யாரோடய எடுத்துனது இல்லை, உங்களோட தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துனேன். ஓகே. அண்ட் அவர் படம் பண்ணுறீங்க? படம் பண்ணேன். சூப்பர் சார். ஆக்சுவலி விஜய் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், தேர் டேர்னிங் தேர் ட்ராக்ஸ். சினிமா டு இவர் அரசியல் போகிறார், சினிமா டு ரேசிங்ன்ற ஒரு கேட்டகரியில் போகிறார். அஸ் ஆக்டராக நீங்களும் தெரியும்ல, ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக் போகும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்கும், ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது? இனிஷியலாக இட் இஸ் டிஃபிகல்ட் இன் ஜென்ரல் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது. பட் அதை நம்ம வரவேற்கணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இங்கே ஷைன் பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி அவங்க ஏன் அங்கே ஷைன் பண்ண கூடாதுன்றது என்னுடைய ஆர்கியூமெண்ட். நான் சொல்றது அங்கேயே ஷைன் பண்ணிட்டோமே, ஹூ ஸ்டாப்ஸ், ஹூ ஆர் வி டு ஸ்டாப், இல்லைங்களா? ஸோ நம்ம அதை வெல்கம் பண்ணணும், அது வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பாலிட்டிக்ஸ். அவர் வேறு எந்த துறையில் போயிருந்தாலும்
அஜித் வந்து பாலிடிக்ஸ் இல்லாமல் கார் ரேசிங் அதுக்கு போகிறாரு, நம்ம என்கரேஜ் கண்டிப்பாக பண்ணணுன்றான். அதுக்காக அஜித்துக்கு வந்து சொசைட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இன்னும் அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். நம்ம இந்தியாவை இந்த செக்மெண்ட்டில் முன்னெடுத்துவேன். அது பாருங்கள், ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இன்னும் கேம்ஸ்லேயோ ஸ்போர்ட்ஸ்லேயோ இந்தியா இன்னும் பெரிய லெவலில் வரல. கிரிக்கெட்டில் இருக்கோம் நம்ம, அவ்வளோதான். இன்னும் இப்போ தான் மெதுவாக 1 by 1 வந்துட்டுருக்கோம். ஓகே, இவரோட செக்மெண்ட் எடுத்துன்னு கார் ரேஸு பைக் ரேஸு அந்த செக்மெண்ட் எடுத்துன்னு இப்போ ஹைலி காஸ்ட்லி அஃபேர். அது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்கு. ரெண்டாவது ஹைலி ரிஸ்கி ஏரியா இல்லையா? கர்ணன் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஏரியாக்குள்ளே இஸ் என்டர்ட். அது சின்ன வயசுலேருந்து அந்த பேஷன், அது நிறைய பேருக்கு அந்த பேஷனோட அந்த லக்மும் சேர்ந்ததுன்னா ஒர்க் அவுட் ஆகுது. இஸ் நாட் ஓன்லி இன் தட். அஜித்லாம் வந்து ட்ரோனில், ஓகே, நான் வந்து ஐ மேக் சைக்கிள்ஸ், 4 wheel சைக்கிள்ஸ். நாங்கள் நேர்கொண்ட வரும்போது ஒன்றா உட்காந்து ரொம்ப நேரம் எனக்கு எப்படி பண்ணலாம், இது எப்படி நீங்கள் ஹவ் யூ ஹேவ் டு டேக் இட் அப். ஓகே, நல்ல எஸ் இது அட்வைஸ் மீ. ஏன்னா எனக்கு வந்து நான் எம் நாட் அன் இன்ஜினியர். ஓகே, அந்த பையன் வந்து மெக்கானிக்காகவே ஹி ஹஸ் ஒர்க்ட். ஓகேவா? அண்டு பிரித்து போட்டு வேலை செய்கிற அளவுக்கு ஹி இஸ் நாலெட்ஜ். அப்படின்றப்போ நான் வந்து கேட்டேன் அஜித்கிட்ட, அஜித் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிற 4 wheel சைக்கிள்ஸ், பெடல் சைக்கிள்ஸு, எனக்கு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நான் போய் சொல்லும்போது, ஐயோ சார் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சார்னு சொல்லி இஸ் நேவிகேட்டட். அது தட் இஸ் ஹெல்ப் மீ. ஓகேவா? அதில் சின்ன சின்ன இந்த இன்ஜினியரிங் சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. என்ன 4 சக்கரத்தில் சைக்கிளான்னு கலாட்டா பண்ண ஆளுங்களாம் நான் பார்த்துருக்கேன். அஜித் வந்து அதை பார்த்தோன்னே நாவல் ஐடியா தலைவா, நீங்கள் எது இது வந்து இதை இப்படியே விட்றீங்க, இது இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க வெளில, அழகாக ரொம்ப அழகாக வரும்னு சொல்லி ஹஸ் என்கரேஜ்ட். திஸ் இஸ் வாட் இட் மேட்டர்ஸ். இன்றைக்கி நான் வந்து அந்த சைக்கிளை வச்சு ஒரு ஃபுட் கார்ட் பண்ணலாம், 4 பேருக்கு போய் வீட்டில் போய் சமைச்சு கொடுக்கலான்ற ரேஞ்சுக்கு இன்றைக்கி நான் அந்த பிஸ்னஸுக்கு மெதுவாக ஐம் பிளானிங் ஃபார் தேட். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? ஒருத்தர் என்கரேஜே பண்ணாமல் மழையிலே கிள்ளி விட்டோன்னா போச்சு. இதுதான் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் அஸ் வி டூ. என்னது இதுவா சிச்சா எல்லாம் உருப்படாது அப்படின்னு முதல்ல அஸ்து பாடிடுறோம். இல்லைம்மா வெளில வா, பண்ணு 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 கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி இருக்கணும். எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அஜித் வந்து நான் தொடரும்லேருந்து பழக்கம் தருவேன். அஜித்தோட பழக்கம் வந்து எனக்கு வந்து தொடரும். அகெயின் விஜயோட எப்படி வந்து அந்த ஒரு பிரதர்லி பாண்டேஜோ சேம் வித் அஜித். ஓகேவா? த ரீசன் இஸ் ஆன் இஸ் ஏர்லி டேஸ் இட் செல்ஃப் ஐ மீன் வித் இன் இஸ் புக்ஸ் அண்ட் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு இது நீ பண்ணுவேன்ற நான் எதிர்பார்ப்பில் வரல, நான் இதை பண்ணுவேன்ற எதிர்பார்ப்பில் யூ ஆர் நாட் இன்வைட்டிங் மீ. ஓகேவா? நம்ம 2 பேரும் அங்கே தொழில் முறை நடிக்கிறோம், ரொம்ப பியூட்டிஃபுல். ஓகே, பட் அதில் ஒரு சின்ன நட்பு வருது, ஒரு பிரதர்லி பாண்டேஜ் வருது. சூப்பர், அவ்வளோதான். தட்ஸ் ஹவ் வி ஆர் சேலிங். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற டைமில் பராசக்தின்ற மாதிரி படம் ஒரே டைமில் ரிலீஸ் ஆச்சு. சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அண்டு இதை தான் தாண்டி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை, அந்த கிளாஸ்ன்ற ஒரு விஷயம் அவாய்ட் பண்ணணும் சார். அது ஹெல்த்தி கிடையாது. ரொம்ப சிம்பிள். உட்காந்து சாப்பாடு இலையில் உட்காந்து என்ன சாப்பாடு இது கேவலமாக இருக்குன்ட்டு சொல்கிறது, அந்த அடுப்படியில் நின்று அது வேலை செஞ்சு அது பண்ணுறவங்களுக்கு தான் சார் தெரியும். நமக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டுட்டு நம்ம என்ன வந்தோம்னா அது நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரசிகர்கள் இதை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துன்னு போய் ஐயோ இது கேவலமாக இருக்கு, ஐயோ அந்த படம் அவ்வளோதான், ஐயோ இது ஏன் உனக்கு பிடிக்கலன்றதுனால உலகத்துக்கு பிடிக்கக்கூடாதுன்றது கிடையாது. உனக்கு அது புரியாமல் இருக்கலாம், அதனால் நீ பிடிக்கலன்னு நீயாவே நினச்சிக்கலாம். சொல்லுவாங்கள்ல, பூனை கண்ண மொழி இருந்துச்சுன்னா உலகம் இருட்டுன்னு நினச்சிக்கொண்டு இவராக நினச்சி இவராக ட்வீட் போடுறது. பட் அது என்ன சோஷியல் மீடியாவில் என்ன பழிச்சிடுறதுன்னா, ஒரு 10 பேருக்கு அது போய் சேர்றது இன்ஸ்டண்ட்டாக, 100 பேருக்கு அது அப்படியே மல்டிப்ளை ஆகுது. அவ்வளோதான்ப்பா அந்த படம் அவ்வளோதான்ப்பா அப்படின்ட்டு. அது என்ன தான் சொல்லியிருக்காங்க, நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியாதுல்ல. யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கல்ல, அது தப்போ ரைட்டோ முதல்ல போய் அது என்னன்னு பார்த்தா ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சு, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அது என்னடா நான் போய் ரிசர்ச் பண்ணுறேன்னு தோணும்ல. அவனை அங்கேயே அவனை போகவே விடுறதில்ல. இந்த சோஷியல் மீடியாவிலேயே அவனை
ஐயோ போயிடாது அந்த பக்கம் பிடிச்சி உனக்கு டிக்கெட்டை கொடுத்து 10 டிக்கெட் நீ தான் வாங்கணுன்றாங்க. அவனை பயமுறுத்தி அவனை ஏதோ ஒரு பண்ணுவாங்க. தப்பு சார் அது. ஏன்னா வி நெவர் நோ. இந்த ட்வீட் போடுறவங்களாம் நாளைக்கு வந்து ப்ரொடியூசராகவோ டைரக்டராகவோ இல்லை நடிகராகவோ வரும்போது அந்த பெயின் அவனுக்கு அப்போ தான் தெரியும். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஆஸ் எ செட், என்ன கூட்டு பண்ணியிருக்கேன், என்ன காய் பண்ணியிருக்கேன், என்ன சாம்பார் பண்ணியிருக்கேன்னு வீட்டில் நம்ம இப்போ உனக்கு கூட்டு பிடிக்கலையா சாம்பார் தொட்டுன்னு சாப்பிடு, ஓகே சாம்பார் பிடிக்கலையா காய் தொட்டுன்னு சாப்பிடு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட் பண்ணிட்டு நீ சாப்பிட்டு போயினே. இதுக்காக எனக்கு சாப்பிடாம யாரும் போயிட போகிறதில்ல. ஓகே, அதில் கொண்டு போய் நேரம் ஒரு கரப்பாம்பூச்சி எவனும் போட மாட்டான் வாண்டடாக. ஓகே, ஒரு படம் தோல்வியானோன்னு ஒன்றுமே எடுக்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான கொஞ்சம் அந்த ஒரு மெச்சூரிட்டி வரணும். மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ட்வீட் போடுறவங்களுக்குலாம். ஏன்னா அந்த மெஜாரிட்டி வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பார்க்குறாங்க சார். இந்த குட்டி குட்டி இது ஏன் பண்ணுறோன்னே தெரியாது. அது ஒரு கெத்துன்னு நினச்சின்னு இருக்காங்க. அதிலெல்லாம் கெத்தெல்லாம் கிடையாதுங்க. ஃப்யூச்சரில் கொஞ்சம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க, அன்றைக்கி வருத்தப்படுவீங்க. ட்ரூ சார், ரொம்ப உண்மையான விஷயம். ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம் சார். 14, 16, 19, 23 சொல்லிட்டு டேட் தள்ளி போயிட்டே இருக்குது. எப்போ சார் படம் ரிலீஸ் ஆகும்? எல்லாம் நன்மைக்கு. நம்மளெல்லாம் மீறி ஒரு சக்தி இருக்குல்ல கடவுள்னு. அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உனக்கு இந்த கதவை இந்த ஜன்னலை மூடுறாரா, அவர் இதோட பெரிய கதவை திறக்க போகிறாருன்னு அர்த்தம். வெயிட் அண்ட் வாட்ச் தான். 100க்கு 100 உண்மை சார். பழிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். பழிக்கும் சார், பகவான் கிருபையில் எல்லாமே பழிக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இதை அப்படியே விட்டுட்டு போய் பாருங்கட படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது இப்போ அனாவசியமாக அந்த தேன்குள்ள கை விட்ட மாதிரி. ஓகே, அது மாதிரி படத்தை படமாக பார்ப்போம் எல்லோரும். எதுக்கு வந்து நம்ம அதை போய் ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணுறதெல்லாம் நாட் அக்ரியபிள். பட் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அது ஏன்னா இட்ஸ் ஸ்டில் வித் த கோர்ட். ஸோ தெரியாது, எனக்கு இல்லாமல் தெரியாது அது ஏன் வந்து அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. எனக்கு கதை தெரியாது, அதனால் நான் வந்து அதை பற்றி ஃபுல் கமெண்ட் எதுவும் கொடுக்க முடியாது. பட் இன் ஜென்ரல் ஐ ஃபீல் ஒரு நல்லதுக்கு ஏதோ ஒரு நல்லதுக்கு நின்று இருக்குது. நேச்சராகவே அது கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் போட்டிருக்கு. நேச்சர் தட இது 2 தான் வரும். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. உண்மையில மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. தேங்க்யூ. உங்களோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், அது எங்களோட பெரிய ஆசை சார். உங்களோட குரலுக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கணும். அதுக்கு என்னோட சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். உங்கள் சேனல் நேயர்களுக்கும் என்னுடைய ரெக்வெஸ்ட், எல்லா படத்தையும் தியேட்டரில் பாருங்கள். இந்த மாதிரி ட்வீட் வந்து அவர் சொன்னார் இல்லையா, அந்த நெகட்டிவ் ட்வீட்லாம் போடுறதெல்லாம் விட்டுட்டு படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். அது குப்பைன்னு சொல்கிறதுக்கு நிமிஷம் நேரம் ஆகாது. நம்மள எவ்வளோ பேர் குப்பைன்னு நிமிஷம் நேரம் தள்ளி இருந்தாங்கன்னா நம்ம வந்திருக்கவே மாட்டோம். அவங்களாம் யாரோ நம்மளை என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்வீட் போடுற அளவுக்கு வந்திருக்கோம். அந்த ட்வீட்டை பாசிட்டிவாக போடுவோமே. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வணக்கம்.